Hi all. நம்மகிட்ட ஒரு கெஸ்ட் இருக்கு. She is Hemadarshini, our old student. Last year she was our student. Now she is attending MBBS in which college? புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் MBBS பண்ணிட்டு இருக்கா. இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்னுடைய ஒரு பேரண்டாக கூட தான் வந்திருக்கா. சிஸ்டர் பிரதர் படிச்சுக்கிட்டு இருக்கா. பேரு Santana Krishnan is studying here. And இதுதான் நம்ம இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு பேசிக் கல்ச்சர்ன்றது. We hardly believe in any media publicity. நம்ம மீடியா பப்ளிசிட்டி வந்து இட்ஸ் வெரி புவர்னு கூட சொல்லிக்கலாம், ரைட்? இருந்தாலும் நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமா வந்துகிட்டே இருக்கு. அதனுடைய மெயின் ரீசன்ங்கிறது அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அவர் பிராண்ட் அம்பாசிடர்ஸ். இப்போ ஹேமா மாதிரி முன்னாடி இங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ். அண்ட் டுடே in the parents meeting day we had a great opportunity to meet our last year student who has got admission in the MBBS seat for with a great effort. எவ்வளவு மார்க் வந்தீங்க? 680 மார்க்ஸ் வாங்கி வர்றப்போ எவ்வளவு மார்க் இருந்தது? இங்க வர்றப்போ அதுக்கு முன்னாடி 477 இருந்து 680 க்கு வந்தது. So இப்போ நாம மீட் பண்ண போற கேண்டிடேட் ஓல்ட் ஸ்டூடெண்ட். We want to share some experiences. இங்க படிச்சப்போ எப்படி எல்லாம் இருந்தது, சைத்தன்யா ப்ரொஃபசர் பிசி தாமசன் சைத்தன்யா கிளாஸஸ்ல வந்து படிச்சதுல என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம், எப்படி எல்லாம் இங்க கிளாஸ் இருந்தது, how was the experience getting such a good score and getting admitted to such a course. இத பத்தி எல்லாம் நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். Let us talk together. Hema, please feel free to have a talk on this matter, and our audience will be very much willing to hear from you. How was your experience coming here? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? முதல்ல அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க, வந்ததுல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க சொன்னா கேட்கிற ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி உங்களை மாதிரி இங்க வந்து படிச்சு போனா அவங்களோட ரெஃபரன்ஸ் தான் இப்போவும் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. So we thought of sharing your experience with our viewers. So please share your experience and whatever you feel இங்க எங்கெல்லாம் நடந்தது, அது உங்களுக்கு பாசிட்டிவா எப்படி இருந்தது, சப்போஸ் நெகட்டிவா ஏதாவது இருந்தா அது கூட சொல்லிக்கலாம். I don't mind. பாசிட்டிவா இருக்கிறது நெகட்டிவா இருக்கிறது இது உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன். Even last few minutes back I was commenting that இது உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷனை பத்தி நீங்க என்னெல்லாம் சொல்ல விரும்புறீங்களோ, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம ஆடியன்ஸுக்கு சொன்னா நல்லா இருக்கும். ப்ளீஸ் ப்ரொசீட். லாஸ்ட் இயர் பிஃபோர் இயர் நான் வந்து 477 மார்க்ஸ் எடுத்தேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் சஜஸ்டட் இன்ஸ்டிடியூஷனை சஜஸ்ட் பண்ணனால இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு, பட் சொன்னா ஜாயின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். As she said, அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம ஹாஸ்டல்ல படிச்சீங்களா இல்ல வெளிய ஹாஸ்டல்ல இருந்தீங்களா? இந்தியா ஹாஸ்டல். நம்ம ஹாஸ்டல்ல படிச்சனாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. By teaching coachings, coaching was very schedule plans and question papers, lots of model papers and study materials இதெல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம ஷெட்யூலை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நாம ஒரு நார்மலி நீங்க பார்த்துருக்கீங்க, நம்ம 1 இயர் ஃபுல் ஷெட்யூல் கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொடுக்குற ஷெட்யூலை வச்சு பார்த்தா ஆகஸ்ட் இந்த டேட்டுக்கு என்ன எக்ஸாம்னு பார்த்தா அந்த ஷெட்யூல் கரெக்டா நடந்தது. அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? பிகாஸ் அந்த ஷெட்யூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பிஃபோர் அந்த எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி என்ன ஸ்டடி ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டியூஷன் ஷெட்யூல்ஸ் சொல்லி ஓகே. இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இன்டராக்ட் பண்றாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? டீச்சர்ஸ் வந்து ரொம்ப கோச்சிங் சரி, அவங்க வந்து ரொம்ப இன்கேஸ் மார்க்ஸ் குறைஞ்சாலும் அவங்க வந்து கேட்கறது சரி, எல்லாரும் நல்லா இன்ட்ராக்டிவா நான் வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவோம். சடன் டவுட்ஸும் கிளியர் பண்ணிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் கொஸ்டின் பேப்பரை வந்து சால்வ் பண்ணுறது எல்லாமே. இப்போ நீங்க ஸ்பெசிஃபிக்கா நான் கேட்க நினைச்ச ஒரு பாயிண்ட், நீங்க தமிழ்நாடுல இருந்து இங்க கேரளா வந்து திருச்சூர்ல வந்து ஸ்டே பண்ணி இப்போ படிக்கணும். ரொம்ப டிஸ்டன்ஸ் away from home. அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் கல்ச்சர்.
இப்போ ஃபுட்டில் இருக்கலாம், ஸ்டேல இருக்கலாம், ஹாஸ்டல் எல்லாம் எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணிக்கிறது, அதை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியும்? ஹாஸ்டல்ல வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் டோட்டலா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கல்ச்சர்னால ஃபுட்டு சரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. பட் போக போக அதுக்கு அடாப்ட் ஆகிட்டேன். அதுவும் இல்லாமல் அவங்க அதை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து வார்டன்ஸும் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸும். இப்போ அந்த ஒரு ப்ராப்ளம் நமக்கே தெரியும். அவே ஃப்ரம் ஹோம்னா நம்ம ஹோமிஸ் நம்ம நெவர், நோ டவுட். அந்த அவே ஃப்ரம் ஹோம் இஸ் ஆல்வேஸ் எ டஃப் ஜாப். இருந்தாலும் அந்த ஒரு டஃப்னஸ் நம்ம அடாப்ட் பண்ணிட்டு இந்த ஒரு மாதிரி ஒரு ரிசல்ட்டுக்கு வர வேண்டியது நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக, நெக்ஸ்ட் வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்காக நீங்க எப்படி? பிகாஸ் மெனி ஆர் அஃப்ரைட் ஆஃப் ஸ்டேயிங் அவே ஃப்ரம் ஹோம். ஹாஸ்டல்ல போய் இல்லை என்னால முடியாது. இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெயினுக்காக எப்படி ரிசல்ட் கிடைக்குது, அதை கொஞ்சம் சொல்லுங்க. அவே ஃப்ரம் ஹோம் வந்து இங்கே இருந்தாலும் இங்கே வந்து தமிழ்நாடு பற்றி எனக்கு தனியாக வந்து கீழே வந்து இந்த செக்யூரிட்டியும் சரி நல்லா இருக்குது. அதே மாதிரி வார்டன் சேஃப்டியும் நல்லா இருக்குது. பட் ஹோமிஸும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. வார்டன் அதெல்லாம் எப்படி நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தாங்க. ஓகே. டைம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டைமிங் என்ன கரெக்டாக கிடைச்சது? படிக்கிறதுக்கெல்லாம் டைமிங் எல்லாம் நல்லா ஹாஸ்டல்ல இருக்கும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல டிஸ்டர்பன்ஸ் நிறைய வரும். அந்த டைம்ல வந்து அவங்க வார்டன்ஸ் வந்து அவங்க வெரி ஓகே ஓகே ஓகே. அதுவும் இருக்குமே, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் இருக்கும்போது வார்டன்ஸ் வந்து அதை டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வந்து ஹெல்ப்ஃபுல்லாக. ஓகே 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 ஓகே. அப்போ அந்த டிசிப்ளின் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது. ஓகே. நம்ம மெட்டீரியல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி இருந்தது நம்ம மெட்டீரியல்ஸ், எக்ஸாம்ஸ் கொடுத்தது, டிபிபி வந்தது, அதை பத்தி என்ன ஃபீல் பண்ணுங்க? ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் சொன்னோம்னா அதில் வந்து கீ பாயிண்ட்ஸும் சரி, அதில் இருக்க அந்த ஸ்டடி மெட்டீரியல் கொஷின்ஸும் சரி ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு மாடரேட் லெவல் இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் டிபிபி கொஷின் சால்வ் பண்ணும்போது அதோட கொஞ்சம் இன்க்ரீஸ் டே பை டே அது வந்து இன்க்ரீஸ் ஆனாது. டஃபோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆனால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. போக போக வந்து என்னை ட்ரெயின் பண்ணிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டிபிபி எல்லா சாப்டரும் கரெக்டா. ஓகே ஓகே. ஃபைனல் நாம மாடல் எக்ஸாம்ஸ் கொடுத்தோம். ஃபைனல் மாடல் எக்ஸாம் என் ஞாபகம் சரின்னா ஒரு 50+ மாடல் எக்ஸாம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். I don't think any institution is there who is giving that much kind of model exam. நம்ம லாஸ்ட் வர அந்த மொமெண்ட்ல அவ்வளவு மாடல் எக்ஸாம்ஸ் போட்டிருக்கோம். அந்த மாடல் எக்ஸாம்ஸ் நீங்க செஞ்சது, அந்த மாடல் எக்ஸாம் எப்படி ஃபைனல் எக்ஸாம்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது, அதை கொஞ்சம் ரிலேட் பண்ண முடியும்? வந்து ரிவிஷன் வந்து ஆல்மோஸ்ட் 2 months முன்னாடி ஸ்டார்ட் பண்ணனால அந்த மாடல் எக்ஸாம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேப்பர்ஸ் நான் வந்து சால்வ் பண்ண எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு ஒரு 2 months முன்னாடியே நான் வந்து என்னன்னே வந்து எந்தெந்த இடத்துல நான் மிஸ்டேக் இருக்கேன் அதை வந்து நான் ரியலைஸ் பண்ணி அதை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு மாடல் பேப்பர்ஸ்க்கும் ஒரு செஷன்ஸ் வச்சு அதில் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. வேற ஏதாவது நீங்க ஸ்பெசிஃபிக்கா நம்ம இன்ஸ்டிடியூஷனை பத்தி இல்ல இந்த கோர்ஸை பத்தி நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா பேசுறதுன்னா ப்ளீஸ் சொல்லுங்க. ஏதாவது இருந்தா இங்கே வந்து நல்லா ஸ்டடி பிளான்ஸ், ட்ரெயினியர்ஸ், அப்புறம் ஆப் இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணலாம். அந்த ஆப்பை பற்றி சொல்லுங்க. அதை நீங்கள் சொன்னப்போ தான் நான் அதை பற்றி நினைச்சேன். அந்த ஆப்பில் கிடைச்ச சப்போர்ட் எப்படி இருக்குது அதை சொல்ல முடியும்? ஆப்பில் வந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ கேஸ் ஒரு சில கொஷின்ஸ்லாம் எனக்கு வந்து அந்த டைமில் வந்து கிடைக்காதப்போ இந்த டிபிபி பேப்பர்ஸ்லாம் வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ எனக்கு அதை பார்த்து அந்த டைமில் வந்து ஒரு நைட் ஸ்டைலிங்கிற போது அங்கே வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் யாரும் இல்லாத சுச்சுவேஷனில் அந்த ஆப் மூலமாக நான் வந்து அதை யூஸ் பண்ணுவேன். ஆப் இப்போ நாம கொஞ்சம் கூட நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா கண்டென்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்ல ஹை லெவலில் நம்ம அந்த ஆப்பை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னப்போ தான் அதை பற்றி யோசிச்சேன். ஸோ எனிவே தட் வாஸ் a nice interaction with you. And it's I believe it is totally getting interacted with such candidates who have already studied here. இப்போ இது பிளான் பண்ண ஒரு இன்டராக்ஷன் இல்லை. இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கிறப்போ without any such a plan we got such a candidate to be available here, and it was really happy to share a few points with our old students regarding how was the experience. It's actually we are thinking about giving a motivation level to our existing students and the new planning students who are about to come and join here.
I think this will be a great opportunity to understand and share such things with our brand ambassadors like Emma, and I would also like personally from my side and from the institution, Thompson Chaitanya classes, wishing her all the best and let her have an excellent future in the professional level and personal level. Let us see more of your kind of children be coming here and interacting like this. Thank you very much. Thank you. Thanks.